ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம வந்து பார்க்க போறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ஓகேங்களா. என்ன கம்ப்ளைண்ட்னா ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு தான் நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பார்க்கலாங்களா? ஒய்ஃபை உள்ளே போயிட்டு நம்ம ஆன் பண்ணுறோம். இந்த ஒய்ஃபை பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிளே ஆக மாட்டேங்குது. ஒய்ஃபையும் உங்களுக்கு எனேபிள் ஆக மாட்டேங்குது. அட் அண்ட் டைமில் ப்ளூடூத்தும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்லேயே தான் இருக்குது, தவிர வந்துட்டு எதுவுமே இதுவும் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா, ப்ளூடூத் சர்ச்சிங்லேயே இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் எனேபிளே ஆக மாட்டேங்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா வெளியில் வந்துட்டு ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, ஒய்ஃபை வந்துட்டு எந்த ஒரு சிக்னலுமே உங்களுக்கு சர்ச் ஆகவே மாட்டேங்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிளே ஆக மாட்டேங்குது. ஓகே, வாங்க பார்ப்போம் இது என்ன கம்ப்ளைண்ட், என்ன ப்ராப்ளம்ன்ட்டு நம்ம பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு டிஸ்அசம்பிள் பண்ணிவிடுவோம். டூல்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, போர்டு வந்து நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. செப்பரேட்டரில் வைக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லேயர் போர்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, லேயர் போர்டை நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்திருந்தா அந்த லோயர் போர்டு இதுதான், இது வந்து உங்களுக்கு அப்பர் போர்டு. ஓகேங்களா, ஓகே, லோயர் போர்டு இது வந்து அப்பர் போர்டு. இந்த போர்டில் நமக்கு இப்போ வந்துட்டு வேலை இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சிக்னல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு தான், இந்த லோயர் போர்டில். இதில் இருக்கிற நம்ம வந்துட்டு இந்த ஒய்ஃபை ப்ளூடூத் ஐசியை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீசால்வ் ஆகிட்டு இருக்கும். இதை மட்டும் இப்போ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணால் போதும். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசியை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு கூட வந்து ஜாயின் ஆகிருக்கும்ல. இப்போ அதை முதல்ல செப்பரேட் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த ஐசி வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ஐசி வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட்டும் சேர்த்து நமக்கு பிச்சுட்டு வரும். அதனால் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இந்த க்ளூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஐசி வந்து க்ளூ க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசியை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், லைட்டாக ஃப்ளக்ஸ் விட்டுக்கிறேன். ஓகே, ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐசி எடுத்து தூரம் வச்சுருவோம். அடுத்து என்ன பண்ணால் கீழே வந்துட்டு பாட்டமை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி வந்துட்டு எப்படி ரீபாலிங்ன்றதை பார்க்க போகிறோம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து நம்ம ரீபால் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரீபாலிங் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஅலைன் ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, ரீஅலைன் பண்ணிட்ட பிறகு ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாலோடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது எல்லாமே கரெக்டாக ஒரு ஈவனாக இருந்தால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டவுன்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஐசி வந்து கரெக்டாக மோல்ட் ஆகாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐசியோட சர்ஃபேஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம்ல, ஓகேங்களா. ஐசியோட சர்ஃபேஸ் வந்து எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக க்ளீனில் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ஐசி வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு காம்பனண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவந்துடுச்சு. அந்த காம்பனண்ட் வந்து நான் அப்படியே இங்கே எடுத்து வச்சுருந்தேன். ஒரு இண்டக்டர் ஒன்று. நெட்வொர்க் செக்ஷனில் ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபை செக்ஷனில் இருக்கிற இண்டக்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இண்டக்டர்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக சப்போஸ் நீங்கள் எடுக்கும் போது வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் பர்ஃபெக்டாக அதை வந்து கரெக்டான பிளேஸில் வந்து வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆர் ஒய்ஃபை வந்து உங்களுக்கு லேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இண்டக்டர் தான் ரிமூவ் ஆன இண்டக்டரு. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இது மேலேயே வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிடுறேன். நம்ம இந்த ஐசியை ஃபிக்ஸ் பண்ணும் போது இது ஆட்டோமேட்டிக்காக அது கூட ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம ரீபால் பண்ண ஐசியை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஐசியோட பொலாரிட்டி எப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணும் போதே பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கீமேட்டிக்ஸில் பார்த்துக்கலாம். ஓகே, ஐசி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம விட்ட ஃப்ளக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெளியே வந்திருக்கு. ஐசியை லைட்டாக ஷேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஐசி ஷேக் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். கூல் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதர் போர்டை வந்துட்டு நம்ம பைண்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஃபிக்ஸ் பண்ண இந்த ஒய்ஃபை ஐசி, ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் ஐசி இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இது 2 போர்டையும் வந்துட்டு நம்ம இப்போது ஒன்றா வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அப்பர் போர்டை வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ப்ரீஹீட்டரை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டை வந்துட்டு இப்போ பைண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். 2 போர்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், இப்போ போர்டை வந்துட்டு நம்ம ஹீட்டிங் பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு செப்பரேட் பண்ணுறோம். எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போது லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஜிக்கில் வச்சு அசம்பிள் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. டிஸ்பிளேவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைலை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து மொபைல் வந்து பர்ஃபெக்டாக ஆன் ஆகிடுச்சு. ஆப்பிள் லோகோ வந்துச்சு. பட் ஆனால் நமக்கு அது இல்லை பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் தான். ஏன்னா முன்னாடியே வந்து மொபைல் வந்து ஆன் கண்டிஷன் தான். அதனால் நம்ம இப்போ செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் தான். ஓகேங்களா. இப்போ ஒய்ஃபை செக் பண்ணுறோம். முன்னாடி வந்து சர்ச்சிங்கே ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு அங்கே சர்ச் ஆகுது என்னென்ன கனெக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை இது. ஓகேங்களா. அடுத்தது அப்படியே உள்ளே வரும். உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒய்ஃபை செட்டிங்ஸில் இந்த பட்டனே ஃபஸ்ட்டு எனேபிள் ஆகலை. இப்போ பாருங்கள் எனேபிள் ஆகுது. அடுத்தது
டிசேபிளும் ஆகுது. ஓகேங்களா? கீழே வந்து அப்படியே லிஸ்டிங்கும் வருதுங்களா? முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே வரல. அதுக்காக தான் இந்த ஃபோனை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளூடூத் பார்க்குறோம். ப்ளூடூத்தும் ஃபஸ்ட்டு வந்து எனேபிளே ஆகலைங்களா? இப்போ பாருங்கள் எனேபிள் ஆகுதுங்களா? இப்போ பாருங்கள் பேர் ஆகும் பாருங்கள். கீழே வந்துட்டு ப்ளூடூத்தோடைய கனெக்டிவிட்டிஸை வந்து காட்டுதுங்களா? சர்ச் ஆகிட்டு காட்டுது. இப்போ பாருங்கள் பேர் ஆகுது. ஓகேங்களா? முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே எனேபிளே ஆகலை இந்த பட்டனே. ஓகேங்களா? இப்போ வந்து பர்ஃபெக்டாக ப்ளூடூத்தும் பேர் ஆகுது, ஒய்ஃபையும் சர்ச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே கனெக்ட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். லிஸ்டிங் வருது. சரி ஓகே ஒய்ஃபை கனெக்ட் ஆகுதா அப்படின்றத இப்போ ஒய்ஃபை உள்ளே போய்ட்டு திருப்பியும் வந்து செக் பண்ணுறோம். நம்ம ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறோம். பாஸ்வேர்ட் போட்டுறோம் இருங்க. ஓகே மேலே பார்த்தீங்களா ஒய்ஃபையோட கனெக்டிங் சிம்பிள் வந்துடுச்சிங்களா? இப்போ வந்து பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகுது. எதுக்கோ உள்ள இன்டர்நெட் ஒர்க் ஆகுதான்றதையும் செக் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் போகிறோம். ஓகே நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸே ப்ளே பண்ணலாம். ஓகே பார்த்தீங்களா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் தான். அதை நான் தான் அது பேசிகிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒய்ஃபை ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும், இல்லை ஆப்பிளாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், இல்லை வாட்டர் டேமேஜு, இல்லை வந்து ஃபிசிக்கல் டேமேஜு, இல்லை டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும், இல்லை பேட்டரி சேஞ்ச் பண்ணணும், எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நமக்கு அனுப்பலாம். காண்டாக்ட் நம்பர் இது தான் நம்மளுது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே பார்க்கலாம்.